பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் தனது சொந்த கட்சிக்குள்ளேயே அவரை கவிழ்க்க எடுத்த நடவடிக்கைகளுக்கு பிறகு அவரது முந்தைய அரசியல் சூழ்ச்சிகளின் விளைவுகளை இப்போது எதிர்கொள்வதாக டிஏபி மத்திய செயற்குழு உறுப்பினர் ஷேக் உமார் பகாரிம் அலி தெரிவித்துள்ளார். முகைதீன் பதவி விலக வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் கையெழுத்து இயக்கங்கள் மற்றும் சட்டப்பூர்வ அறிவிப்புகள் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று அவர் கூறினார். முகைதீன் அமைதியாக உட்கார்ந்து சிந்தித்து தன்னை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் ஷெரட்டான் நகர்வை நினைவில் கொள்வது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முகைதீனின் இந்த துரோகம் மார்ச் 2020 அதிகார கைப்பற்றலுக்கு வழிவகுத்தது என்று அவர் தெரிவித்தார். முகைதீன் தனது பக்கத்தன் ஹரப்பான் கூட்டாளிகளை முதுகில் குத்தியதாக ஷேக் உமார் பகாரிப் அலி குற்றம் சாட்டினார். எனவே பெர்சாத்து சகாக்களிடமிருந்து இப்போது விசுவாசத்தை எதிர்பார்ப்பது நியாயமற்றது என்றும் அவர் கூறினார். எனவே அவர்களின் முந்தைய ஒவ்வொரு செயலும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இதுதான் கர்மா என்று அவர் விவரித்தார். மற்றும் தெய்வீக நீதியின் உறுதிப்பாடு குறித்த குரானில் இருந்து வசனங்களை மேற்கோள் காட்டினார். ஒரு துகள் அளவுக்கு சிறியதாக இருந்தாலும் நன்மை செய்பவர் அதன் பலனை காண்பார். ஒரு சிறிய துகள் போல தீமை செய்தாலும் அதற்கான பலனையும் காண்பார்கள் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.